பாரதியாரே வந்து சித்தர் தான். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அவர் இன்னைக்கு சொல்லிடுவார். தென்னந்தோப்புன்ற இடம் அழிய போச்சு, அது அழிய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பக்கம் யாரும் போவானான்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி ரங்கப்பிள்ளைங்கிறவரோட பையன் பிரான்ஸுக்கு போயிட்டான், பிரான்ஸில் யுத்தம். அது மாதிரி ஒரு கவிதை இருக்குன்னா நீங்க 5 லாங்குவேஜ்க்கு மொழிபெயர்த்து சொல்லுவீங்களாமே. எங்களுக்காக ஒரே ஒரு கவிதை எடுத்து 5 நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 5 மொழிகளையும் மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா? இப்போ பாரதியார் வந்து ஆழ்வார்கள் 4000க்கு பிரபந்தம் பாடினார்கள். இவர் பாரதியார் 6000 பாடலான்னு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி 66 வரி தான் பாடினாரு. அதுல முதல் வரி எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா அப்படிங்கிறது தமிழ். கன்னடத்துல நனுகு முந்தே சித்தர் ತುಂಬ ಜನ ಇದ್ದಾರப்பா, இது கன்னடம். மலையாளத்துல எனக்கு முன்ன சித்தர் வள்ளி ஜனம் இருந்துட்டாங்க, இது மலையாளம். தெலுங்குல நாக்கு முந்தே சித்தர் பாலஜனம் உண்டதப்பா, இது தெலுங்கு. ஹிந்தியில சொல்லனா புராணா வாலா சித்தர் மே பகுத் பகுத் புராணா ஹை. இப்படி ஒரு வரியா நம்ம வந்துட்டு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு வந்து செய்யலாம். பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலே போய் பேசலான்னு ஒரு ஐடியா இருக்கு. காலத்தின் முன்னேற்றம் காரணமாக வரி வடிவம் ஒளி வடிவம் மாறி மாறி வந்தது. முதலில் வந்தது சங்கோசை. சங்கோசை அப்படிங்கிறதான் சங்கோசையோட அடுத்தனுடைய கவனத்தை திசை திருப்புவது. ஏதாவது சங்கே முழங்குங்கிறது பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதனால பொதுவாக வந்துட்டு புருஷன் முன்னாடி போனா பின்னாடி 10 அடிக்கு பின்னாடி வரணுன்றது அப்படி உள்ள ரூல்ஸு. அப்பயும் வந்து மனைவியை உட்கார வச்சுட்டு இவர் நின்றுக்கிட்டு போட்டோ பிடிச்சிருக்கிறாரு. முஸ்லீம்களை வாழ்த்தி பாட்டு பாடவெல்லாம் அந்த முஸ்லீம்கெல்லாம் இவருக்கு ஒரு பொன்னாடை போத்தது வந்தவங்கெல்லாம் அக்ரகாரத்துக்குள்ள முஸ்லீம் வரக்கூடாது, அது மாதிரி வந்துட்டாங்க, நீ முதல்ல கிளம்புட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து திருவல்லிக்கேணிக்கு வந்துருக்கிறாரு. திருவல்லிக்கேணிக்கு வந்து திருப்பி பத்திரிகை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இத்தனைக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறலைங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் தான் படிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7-8 மொழி தெரியும். பிரெஞ்சு, சமஸ்கிருதம் எல்லாத்தையும் அவருக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு. பஞ்சு தொழிலாளர் மாநாட்டில் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாரு. பார்த்தா இப்ப இது பாரதியார் பத்தினது. பாரதிதாசன் பத்தினது, பாரதிதாசன் வந்துட்டு அவர் வந்து நிறவின்றது ஊர்ல வந்துட்டு வாத்தியாரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருநள்ளாறு அப்படின்ற ஊர்ல வாத்தியாரா இருந்திருக்காரு. வகுப்பு ஆசிரியர் தான். பாரதிதாசனோட ஆசிரியரோட பேரு திருப்புலிசாமி. பாரதிதாசனோட ஆசிரியர் பேரு திருப்புலிசாமி. இவர் வந்து 1964 தான் வந்து டெத் ஆயிருக்கு. அவர் சாவுக்குள்ள எனக்கு 3 வயசு வச்சா. அது மாதிரி இப்போ பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் அனல் கக்கிற ஒரு எழுத்தாற்றல், அனல் கக்கிற பேச்சு. ஏன்னா இவர் வந்து பசிக்குதுன்னா 2 பேர் பாட்டை பாடிட்டு பசியை தணிச்சுக்குவார். அவருக்கு வந்து அந்த மாதிரிலாம் முடியாது. ஏன்னா நிறைய அவரும் எழுதியிருக்கிறாரு. அதாவது விதவைகள் மறுமணத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்தப்பலாம் அப்படின்னு சொல்லி விதவைகள் மறுமணத்தை பற்றி பேச. அழகின் சிரிப்புன்றது வறுமையில் உள்ளவங்க எப்படி ஆனந்தமாக இருக்கிறாங்க, பணக்காரன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான், மன புகைச்சல்ல இருக்கிறான், அப்படிலாம் பேசியிருக்கிறப்பலாம். மன்னன்கிறவரு இப்போதான் காலம் மன்னார்னு நினைக்கிறேன். அவரோட அப்பா நிறைய பேர் வானொலி நிலையத்தில் அவர் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவரால் இன்னைக்கு நிறைய பேர் வானொலி நிலையத்தில் இருக்கு. அவர்கிட்ட படித்த மாணவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. 80 வயசு 70 வயசு தொட்டவங்கலாம். ஏன்னா அது மாதிரி இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க மொழிகள் தெரியும்னு சொன்னீங்க. பாரதியாருக்கு இவ்வளவு மொழிகள் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து 5 மொழிகள் தெரியும் அப்படின்னு கேள்வி. கண்டிப்பாக எனக்கு தெரியும்னா எனக்கு வந்து கேள்வி ஞானம். நான் வந்து கர்நாடகா பார்டர் பெங்களூர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், வேலை செஞ்சிருக்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் 87ல் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் அவர்கள் தர்ம சிந்தனையாளர். அவர் சாவுக்குள்ள நாங்கள் 87ல் இருக்கிறோம். அப்போ 25 வயசு. அப்படி இருக்கக்குள்ள கன்னடம் பேசலாம், படிக்கலாம், பாடலாம். கன்னட பாட்டு, தெலுங்கு,
மலையாளம் எதுவுமே ஓசூர் ஒரு இடம் இருக்கு, அத்திப்பள்ளி பார்டர், அது கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா மொழிகாரனும் அங்கே வந்து ஃபேக்ட்ரி ஏரியா, தொழிற்சாலை ஏரியா. 78 எம்ஜிஆர் வந்து திராட்சை தோட்டத்தை அழிச்சு அசோக் லேண்டன் கம்பெனியை கொண்டாந்தாரு. அப்போ வந்து தொழில்துறை அமைச்சர் திருநாவுக்கரசு. அந்த இருக்கக்குள்ள அந்த கேள்வி ஞானம் இருந்ததுனால எல்லா மொழியும் பேசலாம். முதல்ல குருவை மதித்தாலே எல்லா மொழியும் கற்றுக்கலாம். குரு வாத்தியாரை மதிக்கணும், பிரபஞ்சத்தோட பேசுகிற ஆற்றல் இருக்கணும், சித்தர்களை மதிக்கணும். காக பூஜண்டர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கனகம்பட்டி சித்தர் வரைக்கும் மனசாலாம் நினைச்சோம்னா அவங்க நம்ம காதில் வந்து நாளைக்கு இன்னது பேசி இன்னது செய்யின்றது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர்கள் வழி வந்து நல்ல வழி, ஆனால் மனப்பக்குவம் வேணும் அதுக்கு. ஏன்னா பாரதியாரே வந்து சித்தர் தான். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அவர் இன்னைக்கு சொல்லிடுவார். தென்னந்தோப்புன்ற இடம் அழிய போச்சு, அது அழிய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பக்கம் யாரும் போவானான்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி ரங்கப்பிள்ளைங்கிறவரோட பையன் பிரான்ஸுக்கு போயிட்டான், பிரான்ஸில் யுத்தம். அது மாதிரி வீட்டுக்கு ஒரே பையன், அதனால செத்துருவானான்னு வருவான் உயிரோடன்னு வந்திருக்கிறான். இவர் டெத்தான பிறகு வந்திருக்கிறான். ஒரு கவிதை இருக்குன்னா நீங்க 5 லாங்குவேஜ்க்கு மொழிபெயர்த்து சொல்லுவீங்களாமே, எங்களுக்காக ஒரே ஒரு கவிதை எடுத்து 5 நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 5 மொழிகளையும் மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா? இப்ப பாரதியார் வந்து ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பாடினார்கள். இவர் பாரதியார் 6000 பாடலான்னு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி 66 வரி தான் பாடினாரு. அதுல முதல் வரி எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா அப்படிங்கிறது தமிழ். கன்னடத்தில் நனுகு முந்தே சித்தர் தும்ப ஜன இದ್ದಾರಪ್ಪ, இது கன்னடம். மலையாளத்தில் எனக்கு முன்ன சித்தர் வள்ளிய ஜனம் இருந்துட்டாங்க, இது மலையாளம். தெலுங்குல நாக்கு முந்தே சித்தரு பாலஜனம் உண்டதப்பா, இது தெலுங்கு. ஹிந்தியில் சொல்லனா புராணா வாலா சித்தர் மே பகுத் பகுத் புராணா ஹை. இப்படி ஒரு வரியா நம்ம வந்துட்டு அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கு வந்து செய்யலாம். பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திலே போய் பேசலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு பொருளாதார சூழ்நிலை, விடுப்புலாம் தேவையில்லை. சனிக்கிழமை நைட்டுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை பேசி முடிச்சா அன்னைக்கு நைட்டுக்கிழமை திங்கக்கிழமை வந்துடுறோம். ஆக விடுப்புங்கிறது தேவையில்லை நமக்கு. ஆனா அதே ஞாயிற்றுக்கிழமை அங்கே அவங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்கணும், நமக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் வரணும். ஏன்னா பஸ்ஸோ ட்ரெயினோ, பஸ்ஸு தான் ஈஸி, பஸ்ஸில் போயிட்டு வந்தோம்லாம் பார்க்கலாம். இப்போ எப்படி பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம்னா 300 ரூபா ஆகுது, காரைக்கால் போயிட்டு வந்தோம்னா 1000 ரூபா ஆகுது, பெங்களூருக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் ஆகும். பொருளாதார சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா கல்யாண காட்சிக்கு போறேன்னா பணம் கொடுப்பாங்க, நான் தமிழுக்கு தொண்டு செய்யறேன்னா நீ தொண்டே செய்வேன்னா நீ வீட்டுல இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப அதிகமா எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சுல. சோ இந்த காலத்துல ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க தமிழை எப்படி பாக்குறாங்க, அதாவது யங் ஜெனரேஷன் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப இதுல வந்து உள்ளுணர்வு புரிதல் இல்லாததான் காரணம். ஆங்கிலத்தால் இயலாததை தமிழால் இயலும். தமிழால் வந்து பசியை மறக்க இயலும், நண்பனை திருத்த இயலும், தோழியை திருத்த இயலும், ஆட்சியாளர்களையும் திருத்த இயலும். ஏன்னா தமிழுக்கு வந்து இவ்வளவு இருக்கு. மன்னர்கள் ஆண்ட காலத்துலையும் சரி இப்பயும் சரி. ஆனா இப்போ வந்து புலவர்கள் பெரும்பாலான புலவர்கள் உண்மையை பேசுறது இல்லை, இதுதான் உண்மை. ஆச்சா, ஆட்சியாளர்களும் புலவர்கள்கிட்ட ஐடியா கேட்கறது இல்லை. ஏன்னா புலவன்னா பட்டிமன்றத்தில் பேசுவான், அதோட போயிடுவான். அவனுக்கு வந்து நமக்கு அறிவு சொல்ற அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லைன்றத இவன் கரவேட்டிக்காரனே முடிவு பண்ணிடுறான். அது தப்பு. இப்ப நான் எதனால இந்த கேள்வி கேட்கறேன்னா, நீங்க நிறைய பேர் பாப்பீங்க அவங்களோட தாய்மொழி தமிழா தான் இருக்கும், ஆனா நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தமிழ் எழுத தெரியாது, ஒழுங்கா படிக்க வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை பாக்குறோம். அப்படி தமிழ் பேச தெரியாது படிக்க தெரியாதுன்னா அது ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க. என் பையனுக்கு தமிழே வராது, இங்கிலீஷ்ல தான் பேசுவான், அது தப்பு. அது தாய்மொழி தமிழ். தமிழ் ரகரம் வந்துட்டு அழாதே அப்படின்னாலும் அதை ஆற்றுப்படுத்துவது ரகரம். அழகு அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னாலும் அதுல இருக்கிறது ரகரம். அழிப்பான் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற ரகரம் இகரத்தோடு சேர்ந்தது. இந்த ரகரத்துக்குள்ள இது வேற எந்த மொழிக்கும் கிடையாது. அது மாதிரி போல் வளைனாங்க, வாங்க போங்க சரிங்க. அந்த வந்து நான்ற ஓசைய இதையே தான் கன்னடத்துல ரீ அப்படிங்கிறாங்க. ரீனா அது ஒரு மரியாதையான வார்த்தை. கொடுறி, பன்றி, பன்றினா வாங்க, கொடுறினா கொடுங்க, அந்த ரீ சவுண்டு. இதுல வந்து தெலுங்குல லூ
டூன்னா அவமரியாதை, லூன்னா இது. ஹிந்தியில வந்துட்டு ஜி அப்படின்னா மரியாதை, ரே அப்படின்னா இது. இவ்வளோதான் மொழி பேரு. மொழியை பொறுத்தவரைக்கும் நம்ம மொழியை முதல்ல நம்ம மதிக்கணும். ஏன்னா அடிபட்டு ஐயோன்னு தான் கத்துறது, வேற ஓமி மதரம் யாரும் கத்துறது இல்லை. அப்ப சோகன்னா தாய்மொழிங்கிற, வசதி வாய்ப்புனா ஆங்கிலங்கிற, இது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. அதாவது அடுத்தவன் கக்கிய ஆங்கிலத்தை ஒரு உத்தியோகத்துக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா இது மன்னர்கள் ஆளுகின்ற காலமாக இருந்தால் நீங்கள் அவைக்கால புலவராக இருக்கலாம், நானும் அவைக்கால புலவராக இருக்கலாம். ஆனால் இது மன்னர்கள் ஆளுகின்ற பூமி கிடையாது. தமிழுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸு இனிமே வரணும். இன்றைக்கு இருக்கின்ற கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து தமிழுக்கு பெரும்பங்கு ஆற்ற வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே பழமையான மொழி வந்து தமிழ் மொழி தான். தமிழ் மொழி தான். ஆனா தமிழ் மொழிக்கு வந்து எவ்வளவோ சிறப்பு இருக்கு. அதாவது மூட வைத்த கதவை திறக்க செய்ததும் தமிழ், மண்மாறி பெய்ய செய்தது தமிழ், மன்னர்களின் மனப்போக்கை திருத்தியது தமிழ். உம்படுவா நெல்லை ராமனையே பாடி என் கொணந்தாய் பாணானி என்றால் பாணி, வம்பதாம் களபம் என்றேன், பூசம் என்றால் மா தங்கம் என்றேன், வாழ்ந்தோம் என்றால் பம்பு சேர் வேழம் என்றேன், தின்னும் என்றால் பகடென்றேன், ஒழும் என்றால் கைமா என்றேன், சும்மா கலங்கினாலே. இது ஒரு பாணன் பாணி. பாணன் பாணி என்று சொன்னால் மன்னவரை பாடி பரிசு பெறும் ஒரு குலம். உன்னுடைய தலைவனான ராமனை பாடி நீ என்ன பரிசு வாங்கி வந்தாய் என்று நாயகி கேட்கின்றான். நாயகன் சொல்கின்றான், வம்பதாம் கலபம், சந்தனம் நினைச்சிட்டு பூசும் என்றான். பம்பு சீர் வேழம் அப்படின்னா கரும்பு நினைச்சிட்டு தின்னும் என்றார். பகடு என்றேன் அப்படின்னா மாடு, உழும் என்றார். கைமா துதிக்கையை உடைய விலங்கு அப்படின்னா யானை அப்படின்றத கடைசியெல்லாம் வந்து நாயகி புரிஞ்சுக்கிறான். ஆக ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தமிழின் சுவை தெரிந்தால் போதும் மகிழ்ச்சியாக வாழும். வங்கி இருப்பு மகிழ்ச்சியை நிலையாக நிறுத்தாது. வங்கி இருப்பு கல்வருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்ப நீங்க தெருக்கூத்து பாத்தீங்கன்னா அது தமிழ்ல நிறைய விஷயம் ரிலேட் ஆகுது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப தெருக்கூத்துங்கிறது வந்து ஆரம்ப காலத்திலே வந்துட்டு மனுஷன் வந்துட்டு ஒருவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக கொட்டோசை செய்தான். அதுக்கப்புறம் தவில், அதுக்கப்புறம் மிருதங்கம். காலத்தின் முன்னேற்றம் காரணமாக வரி வடிவம் ஒளி வடிவம் மாறி மாறி வந்தது. முதலில் வந்தது சங்கோசை. சங்கோசை அப்படிங்கிறதான் சங்கோசைங்கள அடுத்தனுடைய கவனத்தை திசை திருப்புவது. ஏதாவது சங்கே முழங்குங்கிறது பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதனால தமிழ் மொழி வந்துட்டு கேள்வி ஞானம். கேள்வி ஞானம் எப்படின்னா கருவறையிலேருந்து இப்போ வளைய தோசை குழந்தையினுடைய காதுக்கு கேட்குது, தாய் பேசுகிற வார்த்தை காதுக்கு கேட்குது. தாய் கவலையாக இருந்தால் அந்த குழந்தை கவலையாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு வந்து அதுக்கப்புறம் அது உருவத்தில் தெரியுது. தாய் சந்தோஷமாக இருந்தால் குழந்தை சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். தாய் இசைஞானமாக இருந்தால் இந்த குழந்தைக்கு இசைஞானம் வரும். இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேள்வி ஞானம் தான், உங்கள் படிப்பறிவுங்கிறது தேவையில்லாதது. கேள்வி ஞானம் இருந்தாலே நான் காந்தியடிகள் வந்து உண்மையை பேசணும் அப்படின்னு நினைச்சது ஹரிச்சந்திரனோட தெருக்கூத்து டிராமா பார்த்து தான். அதுக்கு முன்னாடி புலால் உண்டார், மது அறிந்தார், பிற பெண்களோடு சவகாசமாக இருந்தார். ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது தான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி தரார், மது அருந்த மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன், பிற பெண்களோடு பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். தெருக்கூத்து வந்து தன்னுடைய வாழ்வியல் கலைகளை மனதில் உள்ளதை ஆற்றுப்படுத்தி புறத்தை சொல்வது கலை. அது எந்த வடிவத்திலும் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த திரைப்படத்திற்கு முன்பாக அதுக்கு முன்னாடி வந்து பேசும் படம்பாங்க, அதுக்கு முன்னாடி பேசாத ஊமை படம்பாங்க. ஊமை படத்தில் வழியாக சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு இருந்த வரவேற்பு இன்றைக்கு பேசும் படத்தில் இல்லை. பேசும் படத்தில் பொய்கள் அதிகமாக இருக்கிறது, மிகைப்படுத்துகிறார்கள். ஊமை படத்துல வந்து உண்மை பொம்மலாட்டம்
தோல் கூத்து, பாவை கூத்து, கைத்துக்கு பின்னாடி நின்று ஒருத்தர் கை நாட்டுவார், பொம்மை ஆடும். பொம்மை வழியா கதையை சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் கதை, அவங்க அக்கா கதை, எல்லாத்தையும் பட்டினத்தார் கதை, அவங்க அக்கா தெய்வங்கள் பத்தின கதைகள், தெய்வத்தின பத்தின கதைகள், தெய்வத்தின பக்தியும் நந்தனார் கதை, இதெல்லாம் வந்துட்டு அப்போ பார்க்கக்குள்ள வெறும் ஆத்து மண்ணில் 8 அணா ஊற்றிட்டு ஆத்து மண்ணில் உட்காந்து பார்த்தாங்க. அது பார்த்து வந்து பசங்ககிட்ட, வீட்டில் உள்ள பசங்ககிட்ட சொன்னாங்க. பசங்க ஒழுக்கமாக வளர்ந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே தொடுதிரை அலைபேசி இருக்கிறதுனால இதில் 90 விழுக்காடு ஆபத்து தான், 10 விழுக்காடு தான் வந்து அலைபேசியில் நல்லதாக இருக்கு. ஆக நம்ம அலைபேசியை வந்து பசங்க கிட்ட கொடுக்கக்குள்ள அதை வந்து பெற்றோர்களும் கண்காணிக்க வேண்டும். படிப்பு சம்பந்தப்பட்ட செலவு பண்ணுங்க, நீங்க 1000 செலவு பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவசியத்துக்கு செலவு பண்ணுங்க, அனாவசியத்துக்கு செலவு பண்ணாதீங்க. இதுதான் இது. இப்ப குமரிக்கண்டமுக்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? குமரிக்கண்டம்ங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து பக்ருலி ஆறு அப்படிங்கிறது வந்து இலங்கைக்கும் இதுக்கும் நடுவில், ஸ்ரீலங்காவுக்கும் கன்னியாகுமரி அதுக்கும் ஓடிட்டு இருக்குங்க. இடையில வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டதுனாலதான் அது வந்து தனியா பிரிஞ்சு இருக்குது. சோழ தேசத்து இளவரசி குதிரை முகத்தோடு பிறந்தார். இந்த சோழ தேசத்து இளவரசி இலங்கையில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று தெப்பக்குளத்திலே நீராடி அவளுடைய பழைய உருவம் பெற்றார். இப்படி ஒரு கதை. விஜயன் என்ற மன்னன் தன்னுடைய மகளை வந்து அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறான். ஸ்ரீலங்காவுக்கு கல்யாணம் பண்ணி 700 தோழிகளை அனுப்பிச்சிருக்கிறான். தோழிகள் 18 விதமான தொழிலாளர்களையும் அங்க வந்துட்டு அனுப்பிச்சிருக்கான். வண்ணாங்கன்னா தோட்டம் எல்லா தொழிலுக்கும் அங்க போயிட்டு என்ன இன்னும் கேட்டேன், சிங்களத்தை விட தமிழனுக்கு அங்கே இலங்கையில் அதிக உரிமை உண்டு, கொடுக்கப்பட வேண்டும். செங்காலன் என்பவன் தனித்தனி பிரிவாக தோட்டத் தொழிலுக்கு நம்முடைய தமிழர்களிடையே அடிமையாக வேலை பார்க்க வந்தவன். இதுதான் வரலாற்று உண்மை. ஏன்னா ராவணன் காலத்துல ராமாயணங்கிறது வந்து அது இன்னும் சொல்ல போனா சீதை வந்து ராவணனுடைய வளர்ப்பு மகள். இதுதான் வந்து முன்ஜென்மத்துல ராவணனுடைய வளர்ப்பு மகள் சீதை. அதனாலதான் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்லப்படுது. கீவா ஜெகநாதன்கிறது எழுதியிருக்கிறாரு, கீவா விஸ்வநாதன் எழுதியிருக்கிறாரு, இன்னும் நச்சினார்க்கினிய சிவன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இது வரலாற்று உண்மை. அதனாலதான் பர்ணசாலையில இருக்கவங்கள அடுத்தவன் மனைவி ஆயிட்டான்னு சொல்லி கையை பிடிச்சி தரையோட பேசி தூக்கிட்டு போனான். கையை பிடிச்சி இழுத்துன்னு போல ராவணா ஒரு சிறந்த சிவபக்தன். இடுப்புல உள்ள எலும்பையே எடுத்து அதை நரம்பாக்கி அதை வேணம் வெட்டினான். அந்த அளவுக்கு சிவபக்தன். ஒரு மலையை உருக வைப்பான், அந்த அளவுக்கு சிவபக்தன். ராவணனை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ராவணனை மட்டம் தட்டினார்கள். இதுதான் அடிப்படையான உண்மை. ஆச்சா? இப்ப கம்பனை போல் இளங்கோவனை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லைன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஒட்டக்கூத்தர் இல்லையானா ஒட்டக்கூத்தரை பற்றி சிந்திக்கின்ற அளவிலே இவருக்கு கால அவகாசம் இல்லை. குயில் கூவுமா கத்துமா? கூவும். ஆனா கூவுகின்ற குயிலின் ஓசையும் இவர் கத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது விரக்தியில. குயில் தோப்புன்னு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து சித்தானந்தா கோயில், அங்கதான் வந்துட்டு பாரதிய பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எல்லாம் அங்கே வச்சு தான் எழுதுனது. ஏன்னா எட்டுலேயும் அங்கே ஒரு இஸ்லாமியர் தேநீர் கடை இருக்கு. அங்கே போயிட்டு 8 அணா 1/2 அணா கொடுத்துட்டு தான் தேநீர் சாப்பிட்றது. 1/2 அணா தேநீர் வாங்கினா 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு 4 ஏடு 6 பைசா 5 பைசா. அது மாதிரி சுதேசி மித்திரம் இந்தியா பத்திரிகை அது மாதிரி. இப்ப கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்டு முடியும். ஏன்னா இப்ப இந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தமிழ் மீது ஆர்வம் இல்லை. சோ நீங்க அவங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தமிழ் முதல்ல உன்னுடைய உடம்புக்கு அழகு முக்கியமா, உயிர் முக்கியமான? உயிர் தான் முக்கியம். உயிர் வந்துட்டு தமிழ்.
அழகுங்கிறது ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், அந்தந்த மொழிக்கு. அந்தந்த மொழிக்காரனுக்கு அதுதான் பெருசு. இப்போ கர்நாடகாவில் போயிட்டு நீங்கள் கன்னடத்தில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு. கேரளாவில் மலையாளம் பேசுனீங்கன்னா வரவேற்பு. தெலுங்கானா, ஹைதராபாத்லாம் தெலுங்குல பேசினா மாற்றவனுடைய மொழியை புரிந்து கொள்வதற்கு எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மொழி தமிழ் மொழி, அது சிறப்பான மொழி. ஆனால் அந்நிய மொழிகளை விருத்துதல் கூடாது. நாய் 10 குட்டி போட்டாலும், பூனை 10 குட்டி போட்டாலும் அது குட்டிக்கு அது தாய் தான். இந்த தேசம் என்பது ஒரு தாய். எல்லா மொழியும் எல்லா குட்டிகளை போல உன்னுடைய குட்டி எது? தமிழ் குட்டி. இதுதான், இப்படிதான் இருக்கணும். முதல்ல தமிழை உணருங்கள், தமிழை சுவாசிங்கள், தமிழை நேசியுங்கள், தமிழை சிந்தியுங்கள். தமிழை சிந்திச்சாலே சுய அறிவு பெருகும். ஏன்னா அடுத்தவன் கைக்கு ஆங்கிலம் என்பது வேறு, அது அறிவுத்திறம் என்பது வேறு. அறிவு என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. தமிழை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். வசதிக்காக படிப்பது, பதவிக்காக படிப்பது ஆங்கிலம், அது அறிவு. இதுதான் நிலவரம். இவ்வளவு நேரமா எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்ததற்கு நன்றி. தமிழ் மொழிக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து மேலும் பல வெற்றிகள் உங்களுக்கு வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தங்களுடைய அறிவுத்திறம் பெருகி கலைகள் பல கற்று நீங்களும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.